விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி அன்று குரு பகவான் தன்னுடைய உச்சராசி ஆகிய கடகராசியில் பயிற்சி அடைய போகிறார். குரு பயிற்சி என்றாலே ஒரு மகத்துவமான ஒரு யோகம் தரக்கூடியது அல்லவா? அதனால தான் ஆண்டு கிரகங்களாகிய குரு பகவான், சனி பகவான், ராகு கேத்துகள் பயிற்சி என்றாலே ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பர்டிகுலர்லி குரு பகவான் நம்ம பார்க்கும்போது குரு பகவான் புத்திரக்காரகனாக, தனக்காரகனாக, பொன்னவனாக போற்றப்படுகிறான். ஆக இந்த தனக்காரகனன்னு சொல்லும் போது நமக்கு பணத்தை சார்ந்த, பொருளாதாரம் சேர்ந்த எல்லா விஷயங்களும் குரு பகவான் வச்சு தான் நம்ம பேச முடியும். ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு பகவான் எத்தகையான வலிமையான நிலையில் இருக்கிறாரோ அதனை பொறுத்து தான் அவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது கூட ஏற்படும். இப்போ கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் என்றால் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதாவது தன்னுடைய ராசிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏன்னா மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை குரு பகவான் மாரகாதிபதியாக, பாதகாதிபதியாக செயல்படக்கூடியவர். அவருடைய அப்போ ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கும்போது கடந்த பல வருடங்களாகவே, அதாவது 2 வருடங்களாகவே பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அவங்க. அதாவது குரு பகவான் ஜென்மத்தில் வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டில் வர்றதுலேருந்தே பாக்கியாதிபதி, அஷ்டமாதிபதி 10ஆம் வீட்டில் மறைகிறதுனால, அதை 10ஆம் வீட்டில் வர்றதுனால அதாவது மறைவு ஸ்தானத்தினோட அதிபதி 10ல் வரும்போது பல எதிர்பாராத இன்னல்களை சந்தித்தோம். காரணம் என்றால் இயற்கையாக பாவியாக சொல்லப்படக்கூடிய ஒரு சனி பகவான் அவர் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமரும்போது தொழிலில் பயங்கரமான ஒரு மந்தமான நிலை என்பது ஏற்பட்டிருக்குது. ஜென்மத்தில் குரு வரதுனால்தான் கடந்த ஒரு ஆண்டாக பயங்கரமான பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல சிக்கல். ஏன்னா பாதகத்தன்மை அதிகமாக குரு கொடுக்கறதுனால பணத்து விஷயத்தில் பயங்கரமான பிரச்சனைகள், எடுக்கும் முயற்சிகளில் தோல்வி என்பது சந்தித்தார்கள். ஒரு வகையில் சொல்லணும்னா கடந்த ஒரு 2 வருடங்கள் அளவில் மிதுன ராசி அன்பர்கள் பயங்கரமான மனக்குழப்பமான நிலையில் இருக்கிறாங்கன்றதுல மிகையாகாது. ஏன்னா இங்கே குரு நமக்கு உறுதிப்படாத குரு. அதாவது குரு அந்த இடத்துல இருக்கும்போது கொடுத்தா பணம் கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்க மாட்டார்ன்ற ஒரு நிலை, இரட்டை நிலை. அதனால தான் கொடுத்து கொண்டே இருப்பார், இல்லை என்றால் இல்லை. அப்படி பலவிதமான இன்னல்களை, இடர்களை சந்தித்து வந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ கடகத்தில் குரு உச்ச வீட்டில், அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் குரு பகவான் கால் எடுத்து வைக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா உச்ச குரு தனஸ்தானத்தில் வரும்போது ஏராளமான தன சம்பத்துகளை பெறக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்குவார், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவார். பணம் பல வழிகளிலும் திரண்ட செல்வங்களை தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நிலை உச்சகுரு ஏற்படுத்தி தருவார். ஏன்னா நமக்கு மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்தவரை 7-10 குடைவனாக குரு பகவான் வருகின்றார். 7ஆம் வீடு களத்திர பாகம், 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். ஆனால் களத்திர ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் ஆகிய 7ஆம் வீடு, 10ஆம் வீடு குடைவனாக குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது கோச்சார ரீதியாக நமக்கு விசேஷமான நன்மைகள் அளித்தருவார். ஆக மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்திருந்த அல்லது கூட்டு தொழிலில் இருந்திருந்த பிரச்சனைகள் அனைத்தும், அல்லது தொழில் ஸ்தானத்தில், உத்தியோகஸ்தானத்தில் இருந்திருந்த பல தொல்லைகள் அனைத்தும் மறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். நமக்கு கடந்த காலங்களில் நம்மளுடைய முயற்சிகள் தோல்வி சந்திருப்பீங்க. எங்கே எது பேசினாலும் எடுபடாது. இப்போ செல்வாக்கு, சொல்வாக்கு, வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற குரு எடுத்து கொடுப்பார். ஸோ எங்கே போனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு ஒரு மரியாதை என்பது கிடைக்கும் என்றது உறுதியான உண்மை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறார் முயற்சிஸ்தானத்தில், 10ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு, 10ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. இந்த அமைப்புகள் முற்றிலும் இப்போ குரு பகவான் நமக்கு தன்னுடைய சிறப்பு பாறைகள் மூலமாக மிதுன ராசி நம்மளுக்கு மகத்தான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை, தான் இருக்கின்ற இடம் 2ஆம் வீடு தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில். ஸோ எங்கே சென்றாலும் நமக்கு செல்வாக்கு மேலோங்கும் என்றது ஒரு உறுதியான உண்மை. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 6ஆம் வீட்டும் 8ஆம் வீடு 10ஆம் வீட்டை பார்க்கிறார்.
எப்போ 6ஆம் வீடை குரு பகவான் பார்க்கிறாரோ நல்ல கடன்களை கிடைக்கும். நமக்கு நல்ல கடன்கள்னா எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் தேர்வுபடக்கூடிய கடன்களை கிடைக்கும். அந்த கடன்கள் மூலமாக நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் அடையக்கூடிய நிலை என்பது ஏற்படும். எதிரிகள் ஒளிந்து விடுவார்கள். எப்போ 6ஆம் இடம் பார்க்குது, நோய் நொடி சத்ரு ரோக ருணங்கள் என்பது எல்லாம் நமக்கு அந்த பாவத்தினுடைய சிறப்புகள் மட்டும்தான். ஸோ இந்த எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் தேடி வர்றதுக்கு உண்டாகின வழி என்பது இந்த 6ஆம் வீடு குரு பகவானை பார்க்கும்போது நமக்கு ஒரு நன்மை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பல வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், ஒரு தெளிவான நிலை ஏற்படும். நல்ல கடன்களை கிடைத்து எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் வீட்டையும் நம்ம பார்க்கும்போது 8ஆம் வீடு மறைவு ஸ்தானமாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல வரும்போது உடல் ரீதியான உபாதைகள், உயிர் சம்பந்தமான சொத்துகள் நாம் எதுவும் பெற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது அந்த 8ஆம் பாவத்தை பார்க்கும்போது நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவார். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கின்றான். ஏன்னா ஏற்கனவே 10ஆம் இடத்துல சனி பகவான் செய்யும் தொழில் பல பிரச்சனைகள், உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கடந்த 5 வருஷங்களா 10 வருஷங்களா அதே இடத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக நல்ல ப்ரமோஷன்ஸ் ஏற்பட்டு பெரிய இடங்களுக்கு போகக்கூடிய நிலை என்பது, புதிய இடங்களுக்கு போகக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. அந்த வகையில் குரு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நமக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. அந்த ஒரு குரு பகவான் பார்வை 10ஆம் வீட்டு மேலே விழுவுறதுனால தொழிலில் இருந்த சிக்கல்கள், வருமானத்தில் இருந்த இடையூறுகள், மேலதிகாரிகள் மூலமாக இருந்த தொந்தரவுகள், அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள்ள வரும். ஆக குரு பகவான் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி எதிர்பாராத தனவரவை வரவழைத்து உத்தியோகத்தில் உயர்வினை கொடுத்து சம்பள உயர்வு அல்லது பாக்கி பணம், வரவேண்டிய பணம் எதே இருந்தாலும் நம்ம காலகாலத்தில் வரவழைத்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக அள்ளி கொடுப்பாருன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆக 10ஆம் இடத்துல குரு பகவானை பார்க்கும்போது சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி பகவானுடைய இயற்கையான அந்த கெடுக்கும் தன்மை என்பது முற்றிலும் குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் வந்த பல பிரச்சனைகள் நீங்கிவிடும். எவ்வாறு எனில், அதாவது அவங்க முன்னே நம்ம செய்யும் தொழிலில் எதிர்பாராத பல நஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க. இனிமேல் தொட்டது புற சிறப்பாக தொடங்கக்கூடிய ஒரு பொற்காலமாக அமைந்துவிடும். எதிர்பாராத தனவரவுகள் என்பது ஏற்படும். திரண்ட செல்வங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான குதூகலமான சம்பவங்கள் நடக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தங்கு தடை இருந்தது, இனிமே வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் வண்ணத்தில் நல்ல எதிர்பாராத தனயோகம் ஏற்படும். அதுபோலவே நமக்கு வண்டி வாகனங்களை வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது, குழந்தை அதாவது குழந்தை மூலமாக புத்திர லாபத்தை பெறக்கூடிய நிலை, பசங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்க வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள், கடன்கள் அடைக்கக்கூடிய நிலை என்பது, கல்யாண பாக்கியம் என்பது, கூட்டு தொழிலில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது, உயிர் சம்பந்தமான சொத்துக்கள் தேடி வரும் என்பது, பாக்கியஸ்தானத்தில் உயிர்வு என்பது, உத்தியோகத்தில் உயிர்வு என்பது, சம்பள உயர்வு போன்ற நல்ல நிலைகள், அதுபோலவே ப்ரமோஷன்ஸு, எதிர்பார்த்த இடம், தொழிலில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத தனலாபம், இது போன்ற அதிருஷ்டமான விஷயங்கள் இந்த ஒரு குரு பயிற்சியில் நமக்கு நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது. அதனால்தான் மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பலம் நமக்கு அதிகமாக இருந்தவர்களுக்கு எதிர்பாராத பூமி தனலாபம், யந்திர சம்பந்தமான தொழில் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது, இது போன்ற நிலைகள் என்பது ஏற்படும். அதுபோலவே நமக்கு இன்னும் சொல்ல போனால் திருவாதிரையில் ராகு நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம், தொழில் ரீதியாக எதிர்பாராத தனவரவு, வெளிநாடு செல்லுதல், வெளிநாட்டு உத்தியோக வாய்ப்புகள், வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு புனர்பூசத்தில் பிறந்தவர் குரு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. இந்த வகையில் அவங்களுக்கும் பொருளாதார மேம்பாடு, உத்தியோக உயர்வு, மிகப்பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய அதிர்ஷ்ட காலமாக சொல்லப்படுகிறது. ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியாக இருக்கும். இந்த குரு பயிற்சி என்பதை குபேர யோகத்தை தரக்கூடிய நிலையில் அவங்களுக்கு அமைந்துவிடும். கடந்த 1.5 ஆண்டு 2 வருஷ காலத்தில் அவங்க பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையப்போகின்றது. இந்த குரு பயிற்சி மூலமாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பதை, எடுக்கும் வேலைகளில் வெற்றி என்பது உறுதியாக தென்படுகிறது. சர்வே ஜனா சுகினோ பவ சுகி பவ.